பிளாக்ஸ் இப்போ நம்ம இது வரைக்கும் மற்ற பிளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஓகே, இது வரைக்கும் என்னென்ன பிளாக்ஸ் பார்த்துருக்கோம்? நம்ம வந்து அப் டு வேரியபிள்ஸ் வரைக்கும், வேரியபிள்ஸ் பிளாக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மை பிளாக். இந்த மை பிளாக்ங்கிறது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, இப்போ அதில் நீங்க ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம். ஓகே, ஸோ நீங்க மை பிளாக் போன உடனே இங்க எதுவுமே எக்ஸ்டென்ஸ் இல்லைன்னா வெறுமன மை பிளாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேயா, இந்த மை பிளாக்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக் எ பிளாக். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் மை பிளாக்ங்கிறது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, மேக் எ பிளாக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மை பிளாக்ங்கிறது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டு பிளாக்ஸா இருந்தது, ஏற்கனவே வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்த பிளாக்ஸ். ஓகேயா, இப்ப இந்த மை பிளாக்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம டிசைன் பண்ண போற பிளாக். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு செட் ஆஃப் கோடிங்ஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ரீ பிளாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆக்ஷனை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பிளாக்கா கிரியேட் பண்ணி வைக்க போறோம். ஓகேயா, ஸோ கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிளாக்குக்கு ஒரு நேம் வச்சுட்டு அந்த பிளாக்குக்கு நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பிளாக் இமேஜ் கிடைக்கும். ஓகேயா, ஸோ அந்த பிளாக்கை வந்து நமக்கு வேணுங்கிற இடத்துல போயிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மை பிளாக்கோட பர்பஸ். ஓகே, இதுல பாருங்க மை பிளாக்ல என்ன கொடுத்துருக்கு, மை பிளாக்ஸ் லெட் யூ கிரியேட் யுவர் ஓன் பிளாக், அதாவது கஸ்டம் பிளாக் டு மேக் யுவர் கோட் ஈஸி டு ரீட், ரீயூஸ் அண்ட் ஆர்கனைஸ். இதோட மெயின் பர்பஸ் என்ன, மை பிளாக் கிரியேட் பண்றதுக்கு மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோடிங் பிளாக்கை ரீயூஸ் பண்ணிக்கிறது. ஓகேயா, ஸோ அது ரீயூஸ் பண்றதுக்கு ஒரு டைம் நீங்க எழுதிட்டு அது எத்தனை டைம் வேணா ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு பல்க் ஆஃப் கோட்ஸை வந்து ரிப்பீட்டடா இன்னொரு டைம் எழுத தேவையில்லை. ஸோ கோடோட விசிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க எழுதிருக்கக்கூடிய பிளாக்கோட விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு 10 பிளாக்ஸ் நீங்க அட்டாச் பண்ற இடத்துல நீங்க ஒரே ஒரு பிளாக் அட்டாச் பண்ணா போதும். இந்த மை பிளாக்ல அந்த 10 பிளாக்குக்கான இதையும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சிருப்பீங்க. அதனால என்ன ஆகுனா அந்த ஒரு நேம், அந்த ஒரு பிளாக் அட்டாச் பண்ணும் மூலமாவே உங்களுக்கு அந்த 10 பிளாக்ஸ் உடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிடைச்சிடும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா ஈஸியா உங்களோட கோடு பாக்குறதுக்கு விசிபிளா ஈஸியா இருக்கும். ரொம்ப நிறைய கோட் சேர்ந்து காம்ப்ளிகேட்டடா இல்லாம ஈஸி விசிபிலிட்டியா இருக்கும். ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கோடை, ஈஸியா ஆர்கனைஸ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா, சரி, இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, மை பிளாக் கேட்டகரியில போகணும், போயிட்டு மேக் அ பிளாக்ங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ண உடனே அதுல வந்து உங்க பிளாக்குக்கு நேம் கொடுக்கணும். அதுக்கடுத்து அந்த பிளாக்ல பேராமீட்டர்ஸ் கொடுக்கறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேராமீட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா கஸ்டமைஸ்டு இன்புட் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு 10 பிளாக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நம்ம வேணுங்கிற இடத்துல நம்ம அந்த 10 பிளாக் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல நமக்கு வந்து வேற வேற மாதிரி இன்புட் தேவைப்படுது. ஆனா ஃபங்க்ஷனாலிட்டி ஒண்ணுதான். ஒரு இடத்துல 10 ஸ்டெப் மூவ் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல 5 ஸ்டெப் மூவ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம்னா பேராமீட்டர்ஸை வாங்கிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை டைம் மூவ் ஆகும், இந்த இடத்துல எத்தனை டைம்ஸ் மூவ் வேணும் அப்படிங்கிறது. ஃபங்க்ஷனாலிட்டி ஒண்ணுதான், ஆனா அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் மட்டும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல மாறும். அதைத்தான் பேராமீட்டர்ஸ் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃபைன் பண்ணிட்டு கிளிக் ஓகே கொடுத்த உடனே அந்த பிளாக் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த ஸ்கிரீன் பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல நம்ம வந்து அந்த சொல்லியிருக்க ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கோம். இப்ப மை பிளாக் போயிட்டு மேக் அ பிளாக் போயிட்டேன். இதுல இப்ப நான் சிம்பிளா வந்து ஒரு பிளாக்கோட நேம் கொடுக்க போறேன், ரன்னுங்கிற பிளாக் கொடுக்க போறேன் நேம். ஓகேயா, சோ இதுல வந்து எதுவுமே இன்புட் கொடுக்கல, எந்த எதுவுமே நான் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் மை பிளாக் மட்டும் நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேயா, சோ இப்ப கிரியேட் பண்ண உடனே என்ன சொல்லுவோம் அப்படின்னா சரி இந்த பிளாக்ல என்ன பண்ணணுங்கிறத டிஃபைன் பண்ணுங்கிறது டிஃபால்ட்டா இங்க வந்துடும் உங்களுக்கு. சரியா, சோ இதுக்கு கீழே நம்ம டெஃபனிஷன்ஸ் கொடுக்கணும், என்னென்னலாம் இந்த பிளாக் பண்ண போகுதுங்கிற டெஃபனிஷன்ஸ் வந்து இதுக்கு நம்ம கீழே கொடுக்க போறோம். சரி, இப்ப என்ன பண்ண போறோம், ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கிளிக் பண்ண உடனே 10 ஸ்டெப் மூவ் ஆகணும். பாயிண்டிங் டைரக்ஷன் டைரக்ஷன் கொடுக்கணும், இல்லாட்டி இதுல பாயிண்டிங் டைரக்ஷன் கூட வேண்டாம். இது வந்து டர்ன் 15. ஓகேயா, ஸோ 10 ஸ்டெப் இப்போ நான் அதை ரன் பண்றேன். இப்போ இந்த பிளாக்குக்கு டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த பிளாக்குக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டினா இந்த பிளாக்கை கால் பண்ணும்போது 10 ஸ்டெப்ஸ் போகணும், டர்ன் 15 டிகிரி டர்ன் ஆகணும், இஃப் எட்ஜா இருந்ததுன்னா பவுன்ஸ் ஆகணும். அதுக்கு அடுத்தது வேற ஏதாவது சொல்லணும்னா நம்ம வேணுங்கிற மாதிரிலாம் நம்ம சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எது வேணா ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ சே ஹலோங்கிறது சொல்லணும், நெக்ஸ்ட் பேக்ராப் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு அடுத்தது வேற என்ன, ஒரு சவுண்ட் எதுன்னு வேணா வைக்கலாம், மியாவுன்னு ஒரு சவுண்ட் கொடுக்கணும். என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போதைக்கு இது போதும். சரியா, கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பிளாக்கை டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ நான் கிளிக் பண்றேன், எதுவுமே நடக்குது. இப்போ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆக்ஷன்ஸ் நடக்கும். சரியா, பட் ஆக்சுவலா என்ன ஆகாது. நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். டிஃபைன் பண்ணதை நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நான் ஈவென்ட், எப்பவுமே ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகணும்னா ஈவென்ட் வேணும். கரெக்டா? ஸோ ஈவென்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஈவெண்ட்ல மை பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, ரன்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பிளாக்கு கொண்டு வந்து நான் போட்டுருவேன். இப்போ கிளிக் பண்ணும்போது அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். 50 கொடுக்குறேன். சரிதா? ஸோ இப்போ இதை எடுத்துருவோம். இது வந்து டேர்ன் ஆகுறதுனால அந்த மூவ் ஆகிற ஆக்ஷன் உங்களுக்கு தெரியல. இப்போ நான் இதை மட்டும் கொடுக்குறேன். இப்போ சரிதா? இப்ப பாருங்க, இதை டிஃபைன் பண்ணிட்டேன். இது ஒரு ரிகன் டிஃபைன் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ ரன் கிளிக்ல இப்ப பாருங்க, இவ்வளவு லைன் ஆஃப் கோட் எழுத வேண்டிய இடத்துல நான் ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மட்டும், ஒரே ஒரு பிளாக் மட்டும் எடுத்து அட்டாச் பண்ணா போதும். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபர்தரா நான் வேற என்ன வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு எஃபெக்ட், சேஞ்ச் சைஸ், சைஸ் 200, பிகினிங்ல செட் சைஸ் 100 கொடுக்குறேன். ஃபிஃப்டிக்கு பதிலாக நான் ஒரு கிளைடு கொடுக்குறேன். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸா நடக்கிறது தெரியுதா? ஃபர்ஸ்ட் செட்டு 100% ஆனதுக்கு அப்புறமா கிளைட் ஆக்ஷன் நடக்குது, எட்ஜ் ஆன் பவுன்ஸ், சே ஹலோன்னு சொல்லுது, நெக்ஸ்ட் பேக் ட்ராப் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறமா இதுக்கு கீழே கொடுத்துருக்க ஆக்ஷன்ஸ், இந்த ரன் ஆக்ஷன்ஸ் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேயா? ஸோ இது வந்து பேசிக்கா நம்ம ஒரு சிம்பிளா என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு கஸ்டம் பிளாக்கை வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேயா? சரி, இப்போ வந்து இன்னொரு பிளாக் வந்து டிஃபைன் பண்ண போறோம். இப்போ மேக் அனதர் பிளாக் வந்து like block run block is value அப்படிங்கிறது இன்னொரு பிளாக். இதுக்கு இன்புட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு நான் வந்து இன்புட்டை இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒரு பேராமீட்டர் ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுல என்ன சொல்றேன்னா நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகே, நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுனா இன்னொரு பிளாக் வந்து கிடைச்சிருச்சு. அந்த பிளாக்கோட பேர் என்ன, ரன்னு. இப்போ தப்பா இருக்கு, இப்போ தப்பா இருக்குன்னா இது எப்படி எடிட் பண்ணலாம்னா, இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல போயிட்டு நீங்க மறுபடியும் இந்த பிளாக்கை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ரன் பிளாக். ஓகே, ஸோ டிஃபைன் பண்ணிட்டு இப்போ வந்து இன்னொரு பிளாக் இருக்கு. இது எல்லாமே டெஃபனிஷன்ஸ். ஓகே, அந்த டெஃபனிஷன்ஸ் கீழே நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, ரன் பிளாக்ல வந்துட்டு ஆட் பண்ணிட்டு கோ டு ரேண்டம் பொசிஷன். இந்த வேற ஏதாவது கொடுக்க முடியுமா? சரி, இப்போ கிளைடே கொடுப்போம். கிளைடு டு ரேண்டம் பொசிஷன்ல இங்க இந்த நம்ம செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த செகண்ட்ஸை வந்து இப்போ மறுபடியும் நான் கஸ்டமைஸ் பண்றேன். இதுல போயிட்டு நம்பருக்கு பதிலாக செகண்ட்ஸ் நான் மாத்திக்கிறேன். சரியா?
ஸோ இது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர். ஓகே, அந்த இடத்துல நீங்க என்ன டைப் பண்ணணுங்கிறத யூசருக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த பிளேஸ் ஹோல்டர். ஓகே, அது ஒரு வேரியபிளா இருக்கும். அதை நீங்க எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து செட் ஆயிடும். இப்போ நீங்க வந்து இதை யூஸ் பண்ணும்போது, இந்த மை பிளாக்கை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்ககிட்ட இன்புட் கேட்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளாக்ல எதுவுமே இல்லை, சும்மா ஜஸ்ட் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே ரன் ஆகும். ஆனா ரெண்டாவது பிளாக்ல ஒரு பேராமீட்டர் இருக்கு. ஸோ அந்த பேராமீட்டர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை வந்துட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ்டா கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க கொடுக்கும்போது 10 கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே இன்னொரு பிளாக் அட்டாச் பண்ணி இதை வந்து ஒரு 5 கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த பேராமீட்டர்ஸ். இப்போ நான் 10 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனேயே இதை தூக்கி டாப்ல கூட வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நம்ம இப்படியே பார்க்கலாம் வெறுமனே எப்படி இருக்கு. இப்போ வந்து நம்ம 10 கொடுத்தனால 10 செகண்ட் வர்ற வரைக்கும் அது கிளைட் ஆகிட்டே இருக்கு. ஓகேயா, சரி. இப்போ நான் அது 1 செகண்ட்னு மாத்துறேன். மாத்திட்டு இப்போ அது 100 மாத்திக்குவோமா? அதை வந்து செட் சைஸ் டூப்ளிகேட் எடுத்துட்டு இப்போ போடுவோம். இப்போ 1 செகண்ட் கொடுத்தோன்னே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு. இதே வந்து நான் 2 செகண்ட்ஸ் மாற்றும் போது அதனுடைய ஸ்லோனஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸை. சரியா, சரி, இது ஒன்று. இப்போ இன்னொரு பிளாக்கை கிரியேட் பண்ணுவோம். இப்போ மூணாவது பிளாக்ல என்ன பண்றோம்னா பேராமீட்டர்ஸும் வச்சுக்கிறோம். run with param and condition. இந்த பிளாக் பேர் லென்த்தாவே இருக்கட்டும், லென்த்தாவே கொடுக்குறேன். சரி, இதை கிளிக் பண்ணீங்கனாலே ஆட் ஆயிரும். சரி, இந்த தடவை வந்து என்ன பண்றோம்னா இதுல வந்துட்டு வேல்யூன்னு போட்டுக்கிறேன். ரெண்டாவது இதுல வந்து ஒரு ஓகே பூலியன் கண்டிஷனை ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதை போட்டிருக்கேன். சரியா, இப்போ இது என்ன அப்படின்னா இதோட பர்பஸ் என்னன்னா இதை இன்னும் டிஃபைன் பண்ணணும். நம்ம இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா இப்போ ரன் ஆக்ஷன்ஸ் இதுக்கு வந்துட்டு சரி, இதுல இது அதுக்கு அடுத்தது செட் கலர் எஃபெக்ட், சைஸ் வேண்டாம், கலர் எஃபெக்ட் வச்சுக்கணும். செட் கலர் எஃபெக்ட், இது என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்கு ஏற்றாப்புல இந்த கலர் எஃபெக்ட்ஸ் வரணும். இது வந்து ஒரு லூப்புக்குள்ள நடக்கணும். அதே மாதிரி இங்க ஒரு கண்டிஷன்ஸ் எழுதிக்கலாம். இப்போ என்ன கண்டிஷன்ஸ் எழுதுறோம் அப்படின்னா, இஃப்ல வந்து இந்த கண்டிஷன் பூலியன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் எனக்கு இந்த கலர் வந்து ஒர்க் அவுட் ஆகணும், இல்லைன்னா எனக்கு கலர் சேஞ்சஸ் நடக்கக்கூடாது. சரியா, இப்போ என்ன பண்றேன், அதே மாதிரி இன்னும் ஒரு பிளாக்குள்ள நம்ம இன்னும் இதுவே ஒரு டிஃபைன் பிளாக், அதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு பிளாக்ல கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், இன்னும் சிம்பிள் ஆக்கலாம், இன்னும் ரீயூசபிள் பண்ணலாம். சரியா, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்றோம்னு பார்க்கலாமா? சரி, இப்போ இது கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கான பிளாக் இங்க இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்து நம்ம இங்க கொடுத்துக்கலாம். சரி, இப்போ என்ன கொடுக்கலாம்னா இதுல வேற வேல்யூஸ் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கலர் சேஞ்ச் வந்து ஒரு 5 கலர் எஃபெக்ட் வந்து 5 இன்டர்வல்ஸ்ல நடக்கணும். அதே மாதிரி இங்க ஆப்ரேட்டர்ஸ்ல வந்துட்டு இப்போ ஒரு கண்டிஷன் எடுத்து போடுறேன். என்ன கண்டிஷன் போடுறேன் அப்படின்னா, இஃப் வேல்யூ வந்து இதுல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ட்ரூவா இருந்தா மட்டும்தான் எனக்கு இந்த ஆக்ஷன் நடக்கணும். சரியா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ரன் பண்றேன். ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் வேல்யூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன்.
இது செட்டு கொடுத்துருக்கோம், நம்ம சேஞ்ச் கொடுக்காததுனால நமக்கு வந்து கண்டினியூஸா சேஞ்ச் ஆகல. இப்போ நான் சேஞ்ச் கலர் பண்ணி கொடுக்குறேன், சேஞ்ச் பைங்கிறத கொடுத்து அதுல இந்த வேல்யூ எடுத்து போடுறேன். ஏன் இப்ப பாருங்க, சைஸ் கொடுத்துட்டேன்னா சரி. ஸோ சேஞ்ச் கலர் எஃபெக்ட் 100. சேஞ்ச் கலர் எஃபெக்ட்ல இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸுக்கு ஏத்தாப்புல இங்க ஒர்க் ஆகும். இப்ப பாப்போமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்ப 60 greater than 50 இருந்தாதான் என்ன ஆகும், இது என்ன பண்ணும், 60 greater than 50 கண்டிஷன் ட்ரூ. அப்பனா ட்ரூங்கிறத இதுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூங்கிறது இங்க வந்த உடனே அந்த வேல்யூவை நம்ம எங்க யூஸ் பண்ணிருக்கோம், இஃப் கண்டிஷன்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேயா, இஃப் கண்டிஷன்ல இது ட்ரூ ஆனாதான் இந்த கலர் சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த எஃபெக்ட் எதுவுமே அப்ளை ஆகாது. ஓகேயா, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வேல்யூ எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து வேல்யூ எஃபெக்ட் எவ்வளவு ரேஞ்சில் இருந்து வேல்யூ கலர் வந்து சேஞ்சஸ் நடக்கணுங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கோம். இப்ப நான் வந்து இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது 1 கொடுக்கும் போது எவ்வளவு ஸ்லோவா இருக்கா. சரி, இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா 10 மாத்துறேன், 11 மாத்துறேன். ஓகேயா, ஃபாஸ்டா இருக்கு. ஓகேயா, சரி, இந்த ஆக்ஷன் நடக்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை வந்து 40 போடுறேன். 40 போடுறேன். 40 வந்து கிரேட்டர் than 50 இல்ல, கண்டிஷன் ஃபெயில். அப்ப இந்த ஆக்ஷன் நடக்குமா, நடக்காது. நீங்க என்னதான் பிளாக் கிளிக் பண்ணீங்கனாலும் இந்த ஆக்ஷன் நடக்காது. ஏன் அப்படின்னா இஃப் கண்டிஷன்ல இது ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆனதுனால என்னன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள எழுதியிருக்க லாஜிக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சரியா, சோ இப்படிதான் வந்து இந்த பர்பஸுக்காக தான் வந்து என்னன்னா இதுல 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ மூணாவதா உள்ளது ஒரு லேபிள். ஓகே, இந்த லேபிள் எதுக்குன்னா நம்ம எதுக்கு அந்த ரெப்ரசென்ட் பண்றது, இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து 2 கண்ட்ரோல்ஸ்க்கு நடையில நேமா இப்ப நம்ம வந்து வேல்யூஸை டைப் பண்ணிட்டோம்னா இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தது போயிடும். ஓகே, இங்க இங்க எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இது எதுக்காக, இது என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப நான் கண்டிஷன் செக்னு போட்டனால ஓ இது கண்டிஷன் செக்கோ. அதே மாதிரி 2-3 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, 2-3 கண்டிஷன்னா இந்த கண்டிஷன் எதுக்காக, இந்த கண்டிஷன் எதுக்காகங்கிறத வந்து கிளாரிஃபை பண்ணணும், அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த லேபிள்ங்கிறத யூஸ் பண்றாங்க. அந்த லேபிள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் இதுக்காக தான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிளியரா வந்து புரியும். அதுக்காக தான் அந்த லேபிள்ங்கிறது யூஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா 3 ஐட்டம்ஸ் பார்த்தோம். அதுல ஒண்ணு வந்துட்டு இன்புட் கொடுக்கறது, இது டைரக்டா இன்புட் கொடுத்துக்கலாம், நம்பர்ஸும் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங்கும் கொடுத்துக்கலாம். இப்ப இதுல இந்த ஸ்ட்ரிங் கொடுக்குற மாதிரி நான் செட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து இதுல கொடுக்கக்கூடியதுல நான் வந்து புக்ஸ் பிளாக்ல போயிட்டு சேவ் பட்டன் யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். சேவ் பட்டன்ல வந்துட்டு இப்ப என்ன கொடுக்குறேனோ அது நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணா போதும் அப்படின்னா இப்ப கண்டிஷன் ட்ரூ ஆகும் ஆகுது. ஓகேயா, இது 11 சொல்லுது. ஓகே, இப்ப வந்து மணிராஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா மணிராஜ்ங்கிறது வருது. ஓகேயா, இப்போ கண்டிஷன்ஸ் மாத்தினா வராது. ஓகேயா, ஸோ இதுல வந்து நீங்க வேல்யூஸ் கொடுத்து அந்த நம்பர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுத்து ஸ்ட்ரிங்கையும் நீங்க வந்து உள்ளுக்குள்ள இன்புட்ஸா வாங்கிக்கலாம். ரெண்டுக்குமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ இது மெயினா இது ரொம்ப முக்கியமான பிளாக்கு. இது எதுக்காகனா இந்த மாதிரி நீங்க பிளாக்கா நீங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம்னா ரீயூஸ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேம்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளாக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு கேம் பில்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன். இப்போ ஸ்னேக் கேமுக்கு ஒரு பிளாக்ஸ் இருக்கு. ஓகேயா, இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ டிஃபைன் அந்த ஸ்னேக் வந்து மூவ் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் லாஜிக் எழுதி வச்சிருக்காங்க. சரியா, எழுதி வச்சுட்டு அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா மூவ் ஸ்னேக்ங்கிறதுல எழுதியிருக்காங்க. செக் ஃபார் ஆப்பிள் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு இன்னொரு பிளாக் எழுதி வச்சிருக்காங்க. செக் ஃபார் பொல்யூஷன். ஓகே, அந்த அந்த ஸ்னேக் வந்து அதை வந்து இடிச்சிருச்சா, அதனோட பாடியிலேயே இடிச்சிருச்சா, பொல்யூஷன் ஆயிடுச்சா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு ஒரு லாஜிக் எழுதியிருக்காங்க. இன்னொன்னு வந்து டிஃபைன் கேம் ஓவர் ஆனா என்ன ஆக்ஷன் நடக்கணுங்கிறத ஒரு பிளாக்கா எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு மை பிளாக்ல எழுதி வச்சுட்டு இப்ப இந்த மை பிளாக்னு ஒரு விஷயம் இல்லைன்னா என்ன ஆகும், இது எல்லா கோடுமே ஒரே லைன்ல இருக்கணும், இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றையும் வென் கிளிக்குங்கிற போட்டு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். பட் வந்து அது வந்து அதை விட என்னன்னா அது என்னன்னா ரீயூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி எழுதணும்னா ரீயூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே,
ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது ரீயூசபிளாகவும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளீனா நமக்கு புரியவும் செய்யும். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிளாக்ஸை வந்து நம்ம எழுதிட்டு அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபார் அவர் பிளாக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ மவுஸ் சேக்கு செக் ஃபார் ஆப்பிள் செக் ஃபார் பொல்யூஷன்ஸ் போட்டுட்டு ஸோ இப்போ இந்த 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 பாருங்க இந்த கேம் ஓவருங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதை எங்கேயுமே உங்க பிளாக்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஆக்சுவலாக இதில் எண்ட் ஆஃப் த இதில் பிளாக்ல வந்து இந்த கேம் ஓவருங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த மை பிளாக்ஸை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, சிம்பிள் தான். இதுல வந்து இதுல பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணல, பட் சில கேசஸ்ல நம்ம பேராமீட்டர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இன்னைக்கு செஷன்ல வந்துட்டு மை பிளாக்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம். ஓகேயா, நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 10 டூல்ஸை பத்தி பார்க்கலாம். ஓகே.